சுவாமிஸ் கிச்சன் சுவையள்ளும் பாசம். சுவாமிஸ் கிச்சன் நலமெங்கும் வீசும். சுவாமிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மரச்சீனி கிழங்குல ஒரு இனிப்பு கொழுக்கட்டையும் ஒரு காரத்துக்காக வடையும் செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ பஞ்சு போல் நல்ல வாசனையாட்டும் இருக்கும். அதே போல் வடை மேலே கிறிஸ்பியாட்டு உள்ளே சாஃப்டாட்டு நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ரெசிபி. இது நான் ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கிழங்கு எடுங்க, அப்படின்னா தான் தோல் எல்லாம் எடுக்க வரும். இல்லை அப்படின்னா தண்ணியில் போட்டு 1/2 மணிக்கூர் தண்ணியில் போட்டுட்டு எடுங்க, அழகாக வந்துடும். இது எல்லாமே எடுத்து வச்சுருங்க. தோல் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருங்க. அதில் இருக்க அழுக்கு இதெல்லாம் போயிடும் நல்லா, அப்படின்னா அதில் உள்ள பசத்தன்மையும் போயிடும். இப்போ நான் இந்த ஒரு கிழங்கையும் எடுத்து நல்லா இந்த கேரட் துருவியில் வச்சு துருவணும். பொடியாக துருவி எடுத்துருங்க. சின்ன துவாரம் உள்ள கேரட் துருவி இருக்கும் இல்லையா, அதை துருவி எடுத்துருங்க. அப்படி நீங்கள் பெருசாக தான் இருந்து அப்படின்னா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பால் பிழிஞ்சி எடுத்துடணும். இதில் மேலே இருக்க தண்ணி எல்லாம் பிழிஞ்சி எடுத்துடணும். ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. தண்ணி நிறைய வரும். இது இருந்தேன்னா பசை கூடுதலாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கோ நம்ம வடைக்கோ இதனாலும் கூடுதலாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் எடுத்து தனியாக இதில் இப்போ நம்ம உதுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப்பு கூட கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது மீடியமாட்டு இருக்கும். உங்களுக்கு கூடுதல் வேணும்னா 1/2 கப்பு வரை எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லத்தை பொடி பண்ணி போட்டுங்க, நல்லா துருவி போட்டுங்க, அப்படின்னா தான் சீக்கிரம் வரும். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடணும். நம்ம பிசைய அந்த வெல்ல பொடி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்படியே உங்களுக்கு நல்ல வெல்லம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டி நீங்கள் விட்டுருங்க. வடிகட்டி நல்லா காய்ச்சி விடணும், அப்படின்னா தான் கொஞ்சம் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துறேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல். நம்ம கிழங்கு கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால் 1/4 கப்பு துருவின தேங்காய் எவ்வளோனாலும் போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வாழை இலையிலங்க நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன இலை இருக்கோ அதில் வைங்க. பிடிக்கொள்கட்டையாட்டும் வைக்கலாம். இதை பாருங்கள், இப்படி வச்சு இப்படி உருட்டி விட்டினா அழகாக வந்துடும். நல்ல இதாட்டு வந்துடும். பாருங்கள், இப்படி இதை மூடி நம்ம பொதிச்சு வச்சிடலாம். இட்லி தட்டில் இப்படியே எல்லாம் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி லேசாக தேய்ச்சி விட்டுட்டிங்களன்னா செம்மையாக வந்துடும். இப்படியே எல்லாமே வச்சுருங்க. இப்படியே எல்லாம் செய்து இட்லி தட்டில் அடுக்கி வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி கொதிச்ச உடனே அதில் வச்சிடலாம். ஒரு 15 இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா வேகணும். 15 நிமிஷமாகவும் நல்லா வேகணும். நம்ம பச்சை மரச்சீனி கிழங்குல அதனால நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ நான் இறக்கி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ எல்லாமே எடுத்துக்கலாம். எடுக்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல் தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகட்டும் இருக்கும். பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சு போட்டு செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து பிச்சு காணிக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இனிமேல் காரத்துக்காக வடை செய்ய போகிறோம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த கிழங்கை இப்படி வட்டமாட்டு வெட்டி போடுவேன். நடுவில் இருக்க வேறு எடுக்கக்கூடாது. ஏதாவது வேறு இருந்தாலும் எடுத்துடணும். பாருங்கள், இப்படி வட்டமாக வெட்டிட்டு நம்ம நடுவில் இருக்க வேறு எடுத்துடலாம். அப்படியே அதையும் வெட்டி எடுத்துடலாம். எல்லாமே வெட்டிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிடணும். அப்படின்னா அதில் உள்ள மாவு சத்தெல்லாம் இறங்கிடும். அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள்,
நான் அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்படி இருக்கணும். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு இவ்வளையும் போட்டு நம்ம குறவரப்பாக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சாச்சு. இப்போ நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டிருக்கேன். நான் கடலைப்பருப்பு இல்லை, இது நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுவிடுங்க. இது இந்த பட்டாணி பருப்பு நாங்கள் உள்ளது, அதை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை ஊறினதை எடுத்து இப்படி நம்ம அந்த காஞ்ச மிளகாலாம் அரைச்சோம்லையே அதில் போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அதையும் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதில் எடுத்து அதை இப்போ அந்த மாவில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாம் போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக நான் மிச்சம் எடுத்து வச்சுருந்தேன் பருப்பு, அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பு பார்த்துடுங்க. உப்பு காணுமாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்து போட்டுவிடுங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு கரெக்டான அளவில் இருக்கணும். இப்போ இதை வடையாக தட்டி எடுத்துடலாம். இப்படி ஒரு தட்டில் வச்சிங்களன்னா நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக போட்டுடலாம். போடுங்க. நான் இப்படியே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து சைட்லேருந்து இப்படி எடுத்து போடுறது சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் அடுப்பில் காஞ்சிட்டு இந்த ஒன்று இதில் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். அது முறை அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. முதல்ல 4 போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். இப்போவுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா பஞ்சு போல் ஆயிரும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. அதனால் சூடோடு சாப்பிட்றது நல்லது. நம்ம டீ காஃபி போடுற நேரத்தில் இதை செய்து வச்சுக்கிட்டு உடனே சாப்பிடணும். பாருங்கள் நல்லா வேகணும். இந்த மரவள்ளி கிழங்கு, அதாவது மரச்சீனி கிழங்கு நல்லா வெந்து வரணும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இதுவும் நல்லா சூடாட்டம் நல்லா உள்ள பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் மரச்சீனி கிழங்கு கிடைக்கிற நேரத்தில் செய்து பாருங்கள். பாருங்கள் ரெண்டுமே இனிப்பும் காரமும் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.